මේ වන විට හෙරොයින් කිලෝග්‍රෑම් 526යි இதுவரை 526 கிலோகிராம் 603 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளுடன் மாத்திரம் தொடர்புடைய 34,360 சந்தேக நபர்களை நாங்கள் கைது செய்துள்ளோம். இந்த 4 மாதத்திற்குள் 1,419 கிலோகிராம் 121 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 38,423 சந்தேக நபர்களை நாங்கள் கைது செய்துள்ளோம். அதேபோல் இந்த 4 மாதத்தில் 3,548 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 24,244 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 9 லட்சம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த அகன்ற செல் சுற்றிவளைப்புகளின் மூலம் இந்த 4 மாதங்களுக்குள் மொத்தமாக 1,20,900 பேரை கைது செய்துள்ளோம். குறித்த கைதுகள் ஊடாக சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் 146 விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். 2017 தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு அம்மால் முடிந்துள்ளது. 2024, 25 மற்றும் 26 ஆகிய 3 வருடங்களில் சிவப்பு அறிவித்தல் ஊடாக வெளியிடப்பட்ட 29 சந்தேக நபர்களை இலங்கைக்கு வரவழைக்க முடிந்துள்ளது. அதேபோன்று சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தலின்றி 13 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிந்துள்ளது. மேலும் 89 சிவப்பு அறிவித்தல்களுக்காக இலங்கை போலீசார் மிகவும் பொறுமையாக மிகவும் உற்சாகத்துடன் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2024 ஆண்டில் 1,400 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள், வாகனங்கள், தங்கம் மற்றும் நிதியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 2025 ஆண்டு 1,549 மில்லியன் ரூபாய். 2026 ஆண்டு இந்த 1.5 மாதத்துக்குள் 50 மில்லியனுக்கும் அதிக சொத்துக்கள், விசேடமாக அந்த சொத்துக்களை தடை செய்வதற்கும் முடக்குவதற்கும் அரசு உடைமையாக்குவதற்கும் இலங்கை போலீசார் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். 2025 ஜனவரி மாதத்திலிருந்து 31ஆம் தேதி வரையில் 74 T-57 ரக துப்பாக்கிகளை போலீசாரால் கைப்பற்ற முடிந்துள்ளது. அதேபோன்று 90 கைத்துப்பாக்கிகள், 63 ரிவால்வர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2,414 ஏனைய துப்பாக்கிகளையும் 2025 ஆண்டில் நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். இந்த வருடம் 1.5 மாதத்துக்குள் 3 T-57 ரக துப்பாக்கிகள், 4 கைத்துப்பாக்கிகள், 10 ரிவால்வர் துப்பாக்கிகள் உள்ளிட்ட 238 துப்பாக்கிகள் இலங்கை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 38ක් ශ්‍රී ලංකා පොලිස් භාරයට අරගෙන